அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சிறந்த முன்மாதிரி. உபைதத் இப்னு ஹாலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் நான் மதீனா வீதியில் நடந்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு பின்னால் இருந்து ஒருவர், உமது கீழாடையை உயர்த்தி கட்டுங்கள், ஏனெனில் அது பெருமையையும் அகங்காரத்தையும் அகற்றிவிடும், மனதில் உள்ளச்சத்தை தரும், பூமியில் மாசுபடியாமல் எப்போதும் தூய்மையாக இருக்க அது உதவும் என்று கூறினார்கள். உடனே நான் திரும்பி பார்த்தேன். அது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள். நான் அல்லாஹுவின் தூதரிடம் கேட்டேன், இது சாதாரணமான கீழாடை தானே என்று கேட்டேன். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னில் தகுந்த முன்மாதிரி உனக்கு இல்லையா என்று என்னிடம் கேட்டார்கள். அப்போது நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடையை பார்த்தேன். அது கெண்டைக்காலின் பாதி அளவாக இருந்தது. சாதாரண ஆடை என்பது கிராமத்து அரபிகள் அணிவார்கள். அது பெருமைக்குரிய ஆடையும் அல்ல. அது சபைகளில் பொருட்படுத்தப்படுகின்ற அளவிற்கு உயர்ந்த ஆடையும் அல்ல. கவனத்தை ஈர்க்காத ஆடைதானே என்ற வகையில் தோழர் கேட்டார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னில் சிறந்த முன்மாதிரி இல்லையா? எந்த ஆடை அணிந்தாலும் நீங்கள் கரண்டைக்காலுக்கு மேல் கட்டுங்கள். ஆடையினால் பெருமை கர்வம் ஏற்படாமல் இருக்கும். அதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கெண்டைக்காலிற்கு மேல் கட்டுங்கள் என்று கூறினார்கள். நபிகளாரை பின்பற்றுவதே சிறந்ததாகும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், உங்களுக்கு அல்லாஹுவின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அதுதான் வாழ்வில் சிறந்த முன்மாதிரி. நாம் சிறந்த ஒரு இடத்திற்கு செல்ல அதுதான் வழிவகுக்கும். இறை அன்பையும் இறை தூதரின் அன்பையும் பெற்றுத்தரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.